நித்யானந்த பிரபு வந்து இயல்பாகவே தெய்வ கிருஷ்ண பிரேமையில் மிக உற்சாகத்துடன் இருந்தார். நித்யானந்த பிரபு கருணையால் நாம வந்து கிருஷ்ண பக்தி அடைஞ்சிருக்கோம். விஷ்ணு இருக்கிற இடத்துல எல்லாம் சிவன் இருப்பாரு, நித்யானந்த பிரபு இருக்கிற இடத்துல எல்லாம் சைத்தன்ய பிரபு இருப்பாரு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பக்தி தொண்டை எப்படி வளர்க்கணும், அதுக்கப்புறம் அந்த தெய்வீக வழிமுறையை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அறிவு உறுத்தக்கூடியது அந்த நூல் பக்தி ரசாமிரத சிந்து. நம்ம அதை வந்து கட்டாயம் 2-3 வாட்டி படிக்கணும். இதுல வந்து 4 பிரிவா பிரிச்சிருக்காங்க. பூர்வ விபாக, பশ্চিம விபாக, தட்சிண விபாக, உத்தர விபாக அப்படின்னு. அந்த 4 பிரிவுலையும் அவ்வளவு உண்மையான எப்படி எப்படி பக்தி தொண்டோட ரசத்தை விளக்கி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சைதன்ய மகாபிரபு என்ன நினைக்கிறாரு மனசுலன்றத ரூப கோஸ்வாமி அறியக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்குங்க பிரபுஜி. கரெக்ட். அப்புறம் ரூப கோஸ்வாமி அவங்க வந்து பிருந்தாவன லீலைகளை பற்றி 1,00,000 ஸ்லோகங்களுக்கு மேல வர்ணித்துள்ளார். கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹாசினி உங்களுக்கு பாயிண்ட் இருக்கா? ஹரிணி. அதாவது வந்து டிவோஷனல் சர்வீஸ்ல டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ் இருக்கு. ஆமா. சோ வந்து லைக் நம்ம வந்து பரம்பரால போறது தான் வந்து பெர்ஃபெக்ட் டிவோஷனல் சர்வீஸ். நம்ம சஹஜஸ் அந்த மாதிரி போணும்னா வரதுக்கு ரொம்ப பெருவியாகும். அதே இது நம்ம பரம்பரா வந்து ஃபாலோ பண்ணனும்னா நம்ம வந்து ஈஸியா ராஸ்கல்ஸ் கூட வந்து இந்த இதெல்லாம் இது பண்ணி டிவோஷனல்ஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். பக்தி சேவை எப்போ ஈஸினா அந்த ரூல்ஸ் ப்ரெஸ்கிரைப்ட் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பண்ணால் ஈஸி. சிம்பிள் பீப்புளுக்கு ஈஸி. காம்ப்ளெக்ஸாக நிறையா நானாக இஷ்டப்படி பண்ணுவேன்னா கஷ்டம். ஓகே, அதான் அதே ரூல் தான் இதுலேயும் வரும். பிரபா சொல்கிறார், பக்தி இஸ் ஈஸி, இஸ் நாட் ஈஸி, போத் ஆர் ட்ரூ. ஓகே, ஈஸினா ஈஸியான மீன்ஸ் ரொம்ப சிம்பிளான பீப்புளுக்கு ஈஸி, இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ். ஓகே ஓகே. இப்போ எல்லேஷ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லா வேத இலக்கியங்களும் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதை குறிக்கோளாக கொண்டுள்ளன. கிருஷ்ணரை பக்தி தொண்டின் மூலமாக எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதை ஸ்ரீல ரூப கோஸ்வாமியும் ஸ்ரீல சனாதன கோஸ்வாமியும் வேத இலக்கியங்களை பிரமாணமாக கொண்டு விளக்கியுள்ளனர். விருந்தாவனத்தையும் விருந்தாவன லீலையும் புரிந்து கொள்வதற்கு ஒருவர் வேத சாஸ்திரங்களின் போதிய அறிவை பெற்றிருக்க வேண்டும் என்று மகாபிரபு குறிப்பாக எடுத்துள்ளார். உண்மையிலேயே தீவிரமாக இருக்கும் பக்தர்கள் வேத இலக்கியங்களை செவியுறுவதன் மூலமாக பக்தியா கிருதயா விஞ்ஞான பூர்வமாக பக்தி தொண்டினை அடைகின்றனர். நம்ம பக்தியில ரொம்ப முன்னேறினா வேத இலக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி பஞ்சராத்திர விதிமினா ஐகாந்தி ஹரேர் பக்தி உத்பாதாய கல்பதே. இந்த ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள் இப்போ நாம் பஞ்சராத்திர விதிமெல்லாம் இல்லாமல் வேதங்கள் இல்லாமல் பண்ணோன்னா அது இந்த சொசைட்டிக்கு சிம்பிளி டிஸ்டர்பன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாஸ்திரங்கள். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. கலாவதி மாதாஜி, நீங்கள் படிச்சிங்களா கடைசியில்? கலாவதி நீங்கள் இப்போ மலையாளம் படிக்கலையோ? நீங்கள் ஒரு பேராகிராஃப் படிக்கணும்ல. உஜ்வல நீலாமணி பற்றி படிச்சிருங்களா? உங்களை கூப்பிடவே இல்லை நினைக்கிறேன் கடைசியில். இல்ல பிரபு. இப்போ படிக்க முடியுமா உங்களால்? எடுத்துட்டீங்களா? அதான் படிச்சுக்கலாமா? சரி ரைட்டு. உங்களை ஆனால் விட்டுட்டோம் நினைக்கிறேன். டைம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி விட்டேன். சரி ரைட்டு. ஓகே, உங்கள் கருத்து சொல்லுங்கள் நீங்கள். ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமிய வந்து அந்த 6 கோஸ்வாமிகளும் வேத இலக்கியங்கள்ல என்னத்தை கத்துக்கிட்டாங்களோ அது பகவத்தின் கீழே மூலமாகவே அவங்க கொண்டு வந்தார்கள். எல்லா கோஸ்வாமிகளும் வந்து பக்தி தொண்டினை ஆதாரமாக கொண்டுதான் அவங்க எழுதின நூல்ல எழுதினாங்க. பக்தி தொண்டு என்பது வந்து நம்ம உணர்ச்சிகளால செய்யப்படும் செயல் அல்ல, வேத இலக்கியத்தின் சாரம் தான் பக்தி தொண்டுன்னு சொல்றாங்க. இந்த பகவத்கீதையில அவங்க எடுத்து காட்டுறாருன்னா, சர்வைச சாகம் கருதி சன்னிவிஷ்டோ மத்த சப்திர அபோகணம் ஏவச்சா வேதைசு சர்வர் அகம் ஏவ வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவ சாகம். எல்லாவித வேத இலக்கியங்களின் வந்து என்னன்னா கிருஷ்ணரை புரிந்து கொள்வதுதான் குறிக்கோளாக கொண்டுள்ளன. இந்த கோசாமிகளின் வழிகாட்டுதலின் மேல வந்து பக்தி தொண்டை செஞ்சோம்னா சுத்தமான அயோக்கியர்கள், தரம் கெட்ட முட்டாள்கள் கூட விடுவிக்கப்படும் சொல்றாங்க. கரெக்ட் மாதாஜி, வெரி நைஸ்.
ஸோ கோஸ்வாமி அரிச்சோட்டில் பின்பற்றும் சொல்லி கௌரங்கா போலித்தையில் வரும் கடைசி லைன். உபாத குணாதாபதே ரகுமுராஷா பிரதன கோடோ ஏ சதா நரோத்தமதாஷா. அதே மாதிரி ஹரிஹராய நமக்கு சதுரி வரும்ல, ஏச்சாய் கோஷாய் சரணாவிந்தான் அதுலேயே வரும் அந்த இப்போ நூல்கள் படிக்கிறேன்னு சொல்லிட்டு. இது கோஸ்வாமி வெளியே எப்படி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஓகே, இதுமாதிரி நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ரூப கோஸ்வாமியுடைய அதைப்படி தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இல்லைன்னா விஷயம் பௌதிக ஆசைகள் நம்ம தூண்டி விடும், விருந்தாவனத்தை புரிஞ்சுக்க முடியாது. இந்த ஹரிஹரி விஃபலே அதில் வருமா என்ன? ஆமாம், அதில் வருமா விருந்தாவன் கோஸ்வாமியுடைய அடிச்சோடில் தான் விருந்தாவன் இப்போ இதை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி வைஷ்ணவ சாங்களையும் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த கோஸ்வாமியோட நூல்கள் மூலமாக புரிஞ்சுக்க முடியும் பக்தியே விருந்தாவனையும். ஓகே ஓகே. மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. நித்யானந்த பிரபுவும் சைத்தன்ய மகாபிரபுவும் ஒருவர் வீட்டுக்கும் சென்று காலில் விழுந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லும்படி வேண்டினார்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி சொல்லிட்டீங்களா நீங்கள்? பிருந்தா மாதாஜி சொல்லிட்டேன் பிரபுஜி. சரி, எல்லாம் பேசி ஓகே, எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, எல்லாம் பேசியாச்சு. ஆசி பாயிண்ட் இருக்கா? ஓஷா, சரி, ஓகே. சொல்லுங்கள். வரல? ஓகே, சரி, பரவாயில்ல. ஓகே, எல்லாருக்கும் வைஷ்ணவ பண்ணலாம். வஞ்சாக்கள் கிருபா சந்தே பே வச்சா பதிதானா பவனி பே வைஷ்ணவி பெணும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச்.